சார் வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் மாநாடு விரைவில் நடத்தப் போவதாக தகவல் வந்திருக்கிறது. கட்சியை அங்கீகரித்து விட்டார்கள். மாநாட்டுக்கான அந்த தடைகளும் நீக்கப்பட்டு விட்டது, அனுமதியும் கொடுத்துட்டாங்க. பட் நிறைய நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்காங்க. இந்த மாதமே மாநாட்டை நடத்தியாக வேண்டும் என்று விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல். எப்படி பாக்குறீங்க? இது முதல்ல அவருடைய கட்சிக்கான அங்கீகாரம் இல்லை. அது பொதுவாக தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட அப்படி சொல்றாங்க. இது தேர்தல் ஆணையத்தால் ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி ஆகிறது. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட, அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 229A பிரிவின் கீழ் ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்து கொண்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொண்டுள்ளது. அதற்கான ஒரு அடிப்படை என்னன்னா, இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு உட்பட்டு அதனுடைய, அதாவது இந்த பிரியாம்பிள்ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த நோக்கங்களுக்கு உட்பட்டு செயல்படுவோம் அப்படின்றது அதனுடைய நோக்கம். அங்கீகாரம்ன்றது ஒரு கட்சி எவ்வளவு வாக்குகள் பெறுகிறது என்பதை பொறுத்து அது அங்கீகாரம். இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஆகிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய மாநாடு மிகவும் எதிர்பார்ப்புக்கு இடையே வந்துட்டு 23ஆம் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்றத சொல்லல. அந்த கொள்கை பிரகடனத்தை சொல்ல போறதா நேற்று கொடுத்த அந்த அறிக்கையை நம்ம சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விடயம். இன்னொரு முக்கிய விடயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு சூழலை விஜய் அவருடைய மக்கள் தமிழக வெற்றி கழகம் உருவாக்குமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு மாற்றுன்னு மக்கள் நினைக்கணும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அப்படின்ற பெரிய கட்சிகளை தவிர்த்து ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த கட்சியை நாம் ஏற்கலாம் அப்படின்ற இடத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். விஜய் கூட இருக்கக்கூடிய மற்றவர்களும் அதை செய்யணும். அங்கதான் அதனுடைய வெற்றி இருக்கு. அதுல முக்கியமா இந்த மாநாட்டில் அவர்கள் கொடுக்கக்கூடிய கொள்கை பிரகடனம், அதை எப்படி அவங்க நடைமுறைப்படுத்த போறாங்க. ஏன்னா இப்பெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க எது சொன்னாலும் இதெல்லாம் யார் வேணாலும் சொல்லலாம்ப்பா, இதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே ஒன்றத்தை சொல்லும் பொழுது அதை எப்படி நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி அவங்க இந்த மாநாட்டிலேயே சொல்லியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. எனவே விஜய் அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருக்குமே ஒரு சவாலான ஒரு பயணத்தை தான் அடி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது எனது கருத்து. நிறைய தடைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கும் அப்படின்றாரு. வேண்டுமென்றே நெருக்கடி கொடுக்கப்படுதா? அந்த நெருக்கடி ஒரு ஃபீல் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தடைகள் அப்படின்றதுக்கு வந்துட்டு உள்ளபடியான ஒரு அர்த்தம் இன்னதுதான் அப்படின்றத வந்துட்டு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம வந்துட்டு கட்சிக்கு உள்ளே இருந்து பார்க்கல அவங்க என்ன தடைகளை சந்திச்சாங்க அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சி, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக தவிர வேற எந்த கட்சி பர்மிஷன் கேட்டாலும் இந்த காவல்துறையால, இந்த அரசால அலைக்கழிக்கப்படுகிறது என்பது தமிழ்நாட்டில் எல்லோரும் அறிந்த உண்மை. நான் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். ஏன் கேக்குறீங்க? 2009 ஈழத்துல நடந்த படுகொலைக்கு பிற்பாடு நாங்க அந்த வந்துட்டு ஐநாவுக்கு நோக்கிய ஒரு கோரிக்கை பேரணி அப்படின்னு சொல்லும் போது 38 எங்க அந்த சர் மன்றோ சிலையில இருந்து ஆரம்பிச்சு இங்க கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி சேப்பாக்கத்துல இருந்து மொத்தமே ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். அதுக்கு 38 கண்டிஷன் எங்களுக்கு போட்டாங்க. இதெல்லாம் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. திமுக, அதிமுக கேட்டாங்கன்னா, காங்கிரஸ், பாஜக இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஊர்வலம் கேட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கான ஊர்வல பாதை எது தெரியுங்களா? ராஜரத்ன ஸ்டேடியத்துல அப்படியே உள்ள வந்துட்டு அப்படியே அந்த கோவா கால்வாய் ஓரமாவே வந்து அப்படியே ஆள் இல்லாத இடத்துல மறுபடியும் சித்ரா தியேட்டர் தாண்டி எடுத்துட்டு முடிச்சிடணும். மக்களுக்கு தெரியக்கூடாது இப்படி ஒரு ஊர்வலம் நடந்துச்சா அப்படியான்னு. நம்ம வந்துட்டு ஒரு உண்ணாவிரதத்துக்கு கேட்டோம் அப்படின்னோம்னா, இந்த அண்ணா சாலையில இருந்து நம்ம போறோம் இல்லையா, போயிட்டு நம்ம காணிமரா இருக்கு இல்லையா, காணிமரா ஹோட்டலுக்கு எதிரில் ஒரு சின்னதா ஒரு தெரு மாதிரி ஒண்ணு போவோம். அது போயிட்டு நேரம் அண்ணா சாலையோட இணையும். அதுக்குள்ள ஒரு இடத்துல பந்தல போட்டுக்கிட்டு அந்த கூவத்தினுடைய வாசனையை சுவாசிச்சுக்கிட்டே நம்ம உண்ணாவிரதம் போறோம். அங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் இங்க தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாட்டுடைய அரசு, எத்தனையோ அரசுகள் வந்துருச்சு போயிருக்கு, இப்படிதான் அவங்க செய்யறாங்க. ஆனா அதே தலைவர்கள் அப்படின்னோம்னா அவங்க நேரம் போயிட்டு கடற்கரையில படுக்கை கிடக்கெல்லாம் போட்டுக்கிட்டு கூட படுத்துக்கலாம். அது வேற, அவங்களுக்கான ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி அது நடக்குது. ஒரு புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு இடம் கிடைக்கிறதுக்கே அவங்க படாத பாடுபட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு கண்டிஷனு, அதுக்கப்புறம் அந்த கண்டிஷனை பத்தி பேசுறதுக்கு அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகியும் வாங்க விழுப்புரம் வாங்கன்னு அழைக்கிறது, அப்புறம் பேசுறது. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு புதுசா வரக்கூடிய கட்சி காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத நடக்க போகுது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கொடுமையான ஒத்துழைப்பு கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்? காவல்துறை வாங்க,
நம்ம இதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கங்க, இது ஒரு மெயின் ரோடுக்கு பக்கத்துல இருக்கு, போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படாம என்னென்ன செய்யணுமோ அப்படின்னு அவங்க செஞ்சுட்டு போறாங்க. ஆனா இதுக்காக வந்துட்டு ரொம்ப வலிந்து அது ஒரு முடிவு எடுக்கணும், அதை பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க தடைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கருதுவதற்கு இடம் இருக்கிறது. விஜய் ரொம்ப அவசரமா முடிவு எடுக்கிறாரோ, பட்டு பட்டு நகர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ரொம்ப ஸ்லோவா விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அவர் நிதானமா அடி எடுத்து வைக்கிறாரா இல்ல? நீங்க சொன்ன கடைசியுடைய தான் நிதானமா தான் அவர் அடி எடுத்து வைக்கிறாரு. அவருடைய பேச்சுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொடியை எல்லாரும் ஏத்துங்க, ஆனா உரியவர்களிடம் அனுமதியை பெற்று ஏத்துங்க அப்படின்னா சொன்னாரா இல்லையா? நீங்க எல்லாம் இருந்திருப்பீங்க. ரெண்டாவது விடயம், விஜய் வந்துட்டு எந்த ஒரு கட்சியை நோக்கி எந்த ஒரு விமர்சனமா இருந்தாலும் அவர் தான் விளக்கம் கொடுக்குறாரு. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா நீட்டு தேர்வு தொடர்பான அவருடைய விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. புதுசா ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தவர் நீட்டு தேவையா தேவையில்லையா அப்படின்றதும், கல்வி அப்படின்ற அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கணுமா ஒன்றிய அரசுக்கு இருக்கணுமா அப்படின்ற ஒரு விடயத்தை ரொம்ப தெளிவாகவே பேசாத ஒரு பத்திரிகையாளராக நான் கருதுறேன். அது ரொம்ப அருமையான ஒரு விடயம். ஏன்னா விஜய் வந்துட்டு ஒரு நிதானமான ஒரு அரசியலை தான் அவர் கடைபிடிப்பார். ஏன்னா ஒரு தடாலடி அரசியலுக்கு வந்துட்டு அவர் பண்ண முடியாது நினைச்சாலும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அவருக்கும் அனுபவம் கிடையாது, இன்னொன்னு அவருடைய கட்சிக்காரங்க இன்னைக்கு ரசிகர்களா இருக்காங்க, அவங்க தொண்டர்களா மாற்றணும். இந்த அரசியல் மயப்படுத்தல் அப்படின்ற விஷயம் வந்துட்டு பொலிட்டிசைசிங் இந்த கேடர்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய ஜாப், அவருக்கு பெரிய டாஸ்க், ரொம்ப பெரிய ஒரு இலக்கு அது. ஸோ அவர் அதை சாதிக்கணும் அப்படின்னோம்னா ஒரு நிதான போக்கு தான் அவருக்கு தேவை. அதனால என்ன பண்ணுவார் விஜய் அப்படின்னோம்னா, அவர் புரிய வச்ச ஒரு விடயத்தையும், அவர் சொல்லக்கூடிய அவருடைய கொள்கை பாதை ஒரு விடயத்தையும் அவருடைய ரசிகர்கள், அதாவது தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்கு பெரும் முயற்சி எடுப்பாரு. அது நல்லா தெரியுது. ரெண்டாவது, அவங்களாம் இந்த இஷ்யூவை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு ரசிகர் மன்றம்னு வரும்போது பாத்தீங்கன்னா விஜய்க்காக கொண்டாடுறது, விஜய் படத்தை இது பண்றது, இந்த பால் ஊத்துறது, தேன் ஊத்துறது, பட்டாசு வெடிக்கிறது, கொண்டாடுறது, அதோட போயிடுச்சு. ஆனா ஒரு அரசியல் கட்சின்னா ஒரு கொள்கையை வலியுறுத்துறோம், அந்த கொள்கையை வலியுறுத்தி அது ஏற்கப்படலைன்னா அதுக்காக ஒரு போராட்டம் நடத்தணும். அப்போ போராட்டம் போது கைது செய்து உள்ள வைப்பாங்க. அப்போ உள்ள சேர்ந்த போது 15 நாள் 30 நாள் உள்ள இருக்க தயாரா இருக்கணும். இதெல்லாம் ஒரு கட்சியை தொடங்கின உடனே எம்ஜிஆரை போன்ற பெரிய தலைவர்களுக்கே ஏற்பட்ட நெருக்கடி. எம்ஜிஆர் 20 ஆண்டு கால அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருந்து வந்தவர், அவர் 2 டைம் எம்எல்ஏ, அப்படியாப்பட்டவர் அவருக்கு. அப்போ அவருக்கே அந்த மாதிரி சிக்கல்லாம் இருந்தது அப்படின்னும் போது அரசியல்ல ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்த்தல. யாரா இருந்தாலும் புதுசா வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை அமுக்க நினைப்பாங்க, ஒதுக்க நினைப்பாங்க, கொஞ்சம் மட்டத்தட்ட நினைப்பாங்க, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் எதிர்கொண்டுதான் தீர வேண்டும். எனவே அது ஒண்ணு. பெரிய விஷயம் என்னன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய சவால்ன்றது அவருடைய கட்சியினுடைய ரசிகர்களை தொண்டர்களாக்க வேண்டும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அவர்கிட்ட முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, இலக்கு. அதை அவர் எப்படி செய்யறாரு, அவங்க எப்படி செய்யறாங்க? ஏன்னா அவருக்கு கூட ஒரு சிந்திச்சு ஒரு கொள்கை முடிவெடுக்க செய்யக்கூடிய ஒரு கூடு இருக்கும் இல்லையா, அதை வச்சு முடிவு செஞ்சு அவங்க எப்படி செய்யறாங்கன்றதான் பார்க்கணும். அதுல அந்த நோக்கில இருந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த 23ஆம் தேதி மாநாட்டு பேச்சு அப்படின்றது உள்ளபடி தமிழ்நாட்டை தாண்டி ஊற்ற கவனிக்கப்படும். விஜய் பேசுற முழுமையா அவருடைய சொந்த சிந்தனை அப்படின்னு இல்லைனாலும் கூட ஒரு கூட்ட சிந்தனையினுடைய வெளிப்பாடா தான் இருக்க போகுது இல்லையா? பட் அது எப்படி இருக்கு அப்படின்றது தான் கிட்டத்தட்ட மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு சவாலா இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படையாகவும் ஆகலாம். சில மூத்த பத்திரிகையாளர் சொல்றாங்க, திமுக நெருக்கடி கொடுக்குதுன்னு தெரியுதுல்ல, விஜய் வாயை திறந்து பேசினா என்ன, அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் தானே பேசணும், இன்னமும் ஆஃப் ஆயிட்டே இருந்தா அவர் என்ன அரசியல்? இந்த இடத்துல திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், ஒரு கட்சி வர்றது எப்படி யோசிப்பாங்க அப்படின்னோம்னா, நம்மளுடைய ஓட்டு பேங்குக்கு ஏற்படக்கூடிய சேதாரம் எவ்வளவு, அப்ப அந்த மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு அவரை ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ண விடுறதா? ஸோ எல்லா விதத்துலையும் அவங்க குடைச்சல் கொடுப்பாங்க. நீங்க ஒன்னத்தை பார்த்து மடிச்சிட்டீங்க அப்படின்னோம்னா நீங்க தோற்றுருவீங்க, ஒன்னத்தை எதிர்த்து நின்று சாதிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இது அந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, அவருடைய தொண்டர்களுக்கும் இது பொருந்தும். நம்ம தலைவர் எப்படியா ஏற்பட்ட ஒரு நிதான போக கடைபிடிச்சாலும் உறுதியா செய்யறாரா அப்படின்றது அந்த இடத்துக்கு தான் விஜய். அவருக்கு தான் சொல்ல வரேன், அவருக்கும் ஆலோசகர்கள் இருப்பாங்கல்ல, அவரு எப்படி அதை அதாவது எடுத்த உடனே ஒரு மோதல் போக்கு அப்படின்றது வேணாம், கட்சி ரீதியா வேணாம், நாட்டு ரீதியா மோதிக்குவோம். நாட்டினுடைய பிரச்சனை ரீதியா, அது இந்திய ஒன்றிய அரசா இருந்தாலும் இப்ப சிஐஏ அவர் எதிர்க்கிறார். பாஜக தொடர்ந்து தான்
2 முறை ஜெயிச்சிருக்குன்றது தெரிஞ்சும் கூட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அவர் எதிர்க்கிறார். பாஜக ஆதரிக்கக்கூடிய நீட்டு தேர்வை அவர் எதிர்க்கிறார். அவரு வெளிப்படையா அந்த கட்சியினுடைய கொடியேற்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலர் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் உட்கார வச்சுக்கிறாரு. நான் எப்படி இருப்பேன், என்னுடைய அரசியல் பாதை எப்படி போகும். செக்குலரிசத்தையும் சோசியலிசத்தையும் வலியுறுத்துறாரு. அரசமைப்புல இருக்கிறத அப்படியே வலியுறுத்துறாரு. சமூக நீதியை வலியுறுத்துறாரு. நமது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மொழிப்போர் தியாகிகள், மொழி உரிமை அப்படின்றத வலியுறுத்துறாரு. இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த உறுதிமொழி அப்படின்றது அதுவே கிட்டத்தட்ட ஒரு கொள்கை பிரகடனம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுவே அவங்க ரொம்ப தீர்மானமா செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய ஒன்றிய அரசியலுக்கு அது பொருந்தக்கூடியதா தான் இருக்கு. எனவே அவர் திமுகவை எதிர்த்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஏன் அப்படிலாம் சொல்றதை எல்லாம் விட இப்ப யாரை வச்சு பதில் சொல்லியிருக்காங்க? அரசு காவல்துறை வச்சு பதில் சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். அத்தோட நீ கேட்டோம். இப்ப எல்லாருக்குமே ஒரு மாநாடு திட்டமிடும் போது பாத்தீங்க அப்படின்னா இல்ல சண்டைன்றதை தாண்டி பயப்படுறாரோ அப்படின்ற ஒரு கருத்து வந்துருமா இல்லையா? ஐயா, அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் பயம்ன்றது. எனக்கு ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும். எமர்ஜென்சி அப்போ கலைஞர் எடுத்த நடவடிக்கை, பின்னாளில் ஏழு பிரச்சனையில் எம்ஜிஆர் எடுத்த நடவடிக்கை, அப்புறம் ஒரு கட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தோல் திருமாவளவன் எடுத்த நடவடிக்கை, ஏழு பிரச்சனைகள் ஈடுபட்ட போது அவருடைய கட்சிக்கு எப்படிப்பட்ட சங்கடங்கள்லாம் ஏற்பட்டுச்சு, அதுக்காக அவர் என்னென்ன விதமான நடவடிக்கை எடுத்தார் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கேன். எனவே ஒரு அரசியல் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னோம்னா, தலைமை என்ன பண்ணணும்னா முதல்ல கட்சியை காப்பாத்திக்கிறணும். அப்பதான் அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம பலமா தயாராக முடியும். பதுங்கி பாய்தல் அப்படின்ற ஒரு அணுகுமுறையை தான் கடைபிடிப்பாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன கொள்கை அப்படின்றதுலாம் தெரியாது. இப்போ திமுகவுடைய கொள்கை அதிமுகவுடைய கொள்கைலாம் ரெண்டும் ஒண்ணுதான். இவங்களுடைய கொள்கை சமூக நீதி சொல்றாரு, சமத்துவத்தை சொல்றாரு, அப்புறம் மற்ற மதச்சார்பின்மையை சொல்றாரு, எல்லாம் சொல்லியிருக்காரு. இவர் எப்படி இந்த கட்சிகளுக்கெல்லாம் மாற்றா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுல. அப்போ அந்த கேள்விக்கான பதில் தான் அவருடைய அந்த 23ஆம் தேதி மாநாட்டு உரை. என்ன மற்றவங்களும் பேச போறாங்க, தீர்மானங்களும் அவங்க நிறைவேற்றுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்துதான் உண்மையான அரசியல் ரீதியான அந்த இடம் எதிர்ப்பு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு மோதல் அரசியல் செய்ய மாட்டார்ன்றது 100% நான் சொல்றேன். அது கை கொடுக்குமா தமிழ்நாட்டில்? தாராளமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இஷ்யூ இவர் எப்படி கையாளுறாரு, ஒரு இஷ்யூக்கு தீர்வா இதை எப்படி சொல்றாரு, அந்த தீர்வை எட்டுவதற்கு என்னோட வழிமுறை என்ன, இந்த 3 இடத்துல தான் இருக்கு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வெற்றியே. இல்ல அந்த அளவுக்கு பக்குவமா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணவர்னு நினைக்கிறீங்களா? நீங்க இண்டிவிஜுவலா நீங்க பாக்குறீங்க. அது எம்ஜிஆர் இல்ல, விஜய் பின்னணியில எந்த ஒரு அரசியலுமே இல்ல. இல்ல அப்படி சொல்லாதீங்க. இல்ல, விஜய்க்கு பின்னணியில சினிமா மட்டும்தான் இருக்கு. இல்ல அது இது வரைக்கும் இருக்குது, இன்ன வரைக்கும் இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. விஜய் ஒரு நடிகராகவே நீங்க பாருங்க, நோ ப்ராப்ளம். நான் அப்படிதான் பாக்குறேன். 23ஆம் தேதி சாயந்தரம் அவர் பேச வர வரைக்கும் அவர் சினிமா நடிகர் தான். 23ஆம் தேதி சாயந்தரம் அவர் பேசி முடிச்சுட்ட உடனேதான் அவர் நடிகரா அரசியல்வாதியா அப்படின்றது ஆகும். தலைவன்றதுக்கெல்லாம் இன்னும் நீண்ட தூரம் போக வேண்டியது இருக்கு. எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு 16-17 வயசு. எம்ஜிஆருக்கு தெரிஞ்ச அரசியலை விட அரசியலை ஆழமா முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு 20 பேர் அவர் கூட இருந்தாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் பெருசா இல்ல, 20 பேர் இருந்தாங்க. தொண்டர்களுக்கெல்லாம் எம்ஜிஆர், அவ்வளவுதான். ஆனா பின்னால ஒன்னொன்னா எம்ஜிஆர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி ஆனார். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா. எல்லோருமே கலைஞர் மாதிரி 13 வயசுல அரசியலுக்கு சாதிச்சவங்க கிடையாது. அவருக்கு மட்டும்தான் அந்த கிரெடிபிலிட்டி. இல்ல அண்ணா கிடையாது, எல்லாருமே இல்ல காமராஜர் கிடையாது, விடுதலை போராட்டம் அப்படின்னு. சோ இவர் வராது அரசியலுக்கு, அவ்வளவுதான். இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு முடிவையே அவங்க எடுப்பாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அந்த நீட்டு தொடர்பான அவருடைய விளக்கம் எந்த விதமான சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டு, எதிர்ப்புக்கும் அப்பாற்பட்டு, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அது ஏற்கப்பட்டது. சரிதானா? அப்போ விஜயனுடைய அரசியலுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அவரால் முடியாது அப்படின்னு சொல்லி முத்திர குத்துறது அப்படின்றது சரியானதும் அல்ல, சரியாவும் இருக்காது. விஜய் ஒரு ஸ்பாயிலரா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்றாங்க. இது இந்த ஓட்டு கணக்கு போடுறவங்க சொல்லுவாங்க, அது அப்படியே வைக்க, தூக்கி பக்கத்துல வைக்க. எடுத்த உடனே டாப்ல ஏறிட முடியுமா என்ன? எடுத்த உடனே டாப்ல யாராவது வந்திருக்கிறாங்களா? எம்ஜிஆர் என்டிஆர் தவிர, எம்ஜிஆர் என்டிஆர் தவிர யாராவது டாப்புக்கு வந்திருக்கிறாங்கன்னு நான் போட்ட உடனே கிடையாது. இல்ல டாப்புக்கு வராம அதுதான் கடைசியா நின்னவங்களும் இல்ல அதெல்லாம் வேற கதை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, ஒரு அரசியல் அப்படின்றது சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கிறது அப்படின்றாங்க. 26ல உருவாகக்கூடிய சூழல் என்ன,
நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்கன்னா அதிமுக 20% ஓட்டுன்னு எப்படி ஆச்சப்போ அது யாரால ஆச்சு? ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அதிமுக ஆளாகுன்றத என்னைக்கு செல்வி ஜெயலலிதா வந்துட்டு இறந்ததற்கு பிற்பாடு அந்த கட்சி உடைக்கப்பட்டதோ அப்போ எனக்கு தெரியும். இது இப்படிதான் உடைக்கப்படும், இப்படிதான் சிதைக்கப்படும். சிதைக்கப்பட்ட இந்த கட்சியில இருந்து தான் இன்னொரு கட்சி பாஜக தன்னை பலப்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுது அப்படின்ற விடயத்தை நாங்களாம் ஊடகத்திலேயே நாங்க பேசணும். எங்களுக்கு தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கி வச்ச அந்த கட்சின்றது ஒரு மக்கள் கட்சியா இருந்தது. அப்படியேப்பட்ட மக்கள் சக்தியே காலி பண்ணும் போது அதே மாதிரி மக்களுக்கும் தெரியல யாரத்துக்கு முன்னாடி நிறுத்தணும்னு. எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தோட தொடங்கும் போது ஒரே குட்டையில ஊர்ன மொட்டை, ரசிகர் மன்றம், விசில் அடிச்சாங்குஞ்சிங்க என்னென்னோ சொன்னாங்க. அப்புறம் திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடந்தது, எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. ஸோ ஒரு கட்சியினுடைய பலம் அப்படின்றது அந்த கட்சிக்கும் மக்களுக்குமான உறவு தானே தவிர அது மற்ற கட்சிகளோ இல்லை அந்த தலைவர்களோ இல்லை எங்களை போல வெளியில நின்றுகிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கிடையாது. நிர்ணய சக்தி மக்கள் தான். ஸோ மக்களோட அவங்க என்ன விதமான ஒரு தொடர்பை அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொள்ள போகிறார்கள், அதற்கு அவங்களுடைய கொள்கை வெளிப்பாடு அதற்கான செயல்பாடு முக்கியம். அதுதான் தீர்மானிக்கும். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு மறைமுக உத்தரவு போட்டிருக்காராம், விஜய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இபிஎஸ்க்கும் பயமா விஜய் பார்? அதாவதுங்க பயம் இல்லை அப்படின்றது ஒரு பேச்சே கிடையாதுங்க. நான் அந்த இடத்த நான் ஏத்துக்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கட்டமைப்பு ரீதியா ரொம்ப வலிமையான கட்சி. திமுக இணையான ஒரு வலிமையான ஒரு கட்சி. கட்டமைப்பு ரீதியான என்ன அர்த்தம்? ஒரு பூத்துக்கும் செயல்படுறதுக்கு அங்க 20 பேர் இருப்பான் ஒரு பூத்துக்கும். அது இல்லாத அந்த கட்சியினுடைய ஓட்டு பேங்க்ன்றது ஒரு தெருவுலையும் இருக்கும், ஒரு வீட்லயும் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு கட்சி அது. அந்த கட்சி யாரையும் பார்த்து பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன இந்த கட்சி வந்துட்டு தங்களுடைய நிலையை, நம்மளுடைய இடத்தை எடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு பிரிகாஷன், ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கலாம். அப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்லி செய்யலாம். எடப்பாடி பழனிசாமியோ இல்லை மற்றவர்களும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல வலிமையான ஒரு அரசியலுக்கு பழக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி அணுகலான்றது. தொகுதி போய் தொகுதி, வட்டத்துக்கு வட்டம், கிராமத்துக்கு கிராமம், அதெல்லாம் அணுகிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். பட் என்னன்னா அவங்களுடைய கட்சிக்கும் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இந்த புதுசா வரக்கூடிய அந்த கட்சியினால அந்த செல்வாக்கு பரண்டுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படலாம். நான் அதனால தான் அந்த கொள்கையை பிரதானப்படுத்துறேன், கொள்கையும் செயல் திட்டத்தையும் பிரதானப்படுத்துறேன். எனவே அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறது, பின்னடைவில் பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறது. இந்த பலவீனத்தை பலமாக்கக்கூடிய முயற்சிகளில் அந்த கட்சியினுடைய தலைமை ஈடுபடவில்லை. அது அப்படியே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில 26க்கு போகும்போது ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அமைப்பதன் மூலம் அதுக்கே ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கு. அப்படியான ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க வந்துட்டு ஒரு மாற்றா மக்களை சிந்திக்க வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ அவங்களுடைய பலவீனத்தை தான் அவங்க முதல்ல சரி பண்ணணும். மற்ற கட்சிகள் இருந்துட்டு அவங்க எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சார், நிறைய விஷயங்களை போய் ரொம்ப நன்றி சார்.